அவள் நாட்போக்கில் அடிக்கடி கடைக்கு செல்ல புத்தகங்கள் வாங்கி படிப்பதை விட அவனோடு நிறைய பேச ஆசைப்பட்டாள். அவளுக்கோ 45 வயதில் அவளுக்கு இல்லாத சில புரிதல் கூட அந்த 23 வயது இளைஞனுக்கு இருப்பது வியப்பை கொடுத்தது. நாட்போக்கில் அவனிடம் பேசும்போது அவன் குரலில் மயங்கி பேசுவதை கேட்காது. அவன் முகத்தை பார்த்தபடி இருக்க துவங்கினாள் செல்வி. அப்படி ஒருநாள் நல்ல மழை. அவன் ஏதோ ஒரு கதையை விவரிக்க. அன்று மழையால் கடைக்கு யாரும் வந்தபாடு இல்லை. மதியம் உணவு இடைவேளைக்கு கடையை சாத்த அவள் அந்த மழையில் மாட்டிக்கொண்டாள். வீடு என்னவோ 1 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை. ஆனால் மழையில் நனைய அவளுக்கு பயமாக இருந்தது. எனவே அவனோடே அங்கு பேசிக்கொண்டு இருந்தாள். அந்த மேசையில் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு அவன் முகத்தை பார்த்தபடியே செல்வி அவனின் சுருட்டை முடியையும் அவன் பேசும்போது அவன் பற்களையும் பார்த்து கரைந்தாள். அவளுக்கு மனதில் இது தான் காதலா என்பது போல இருந்தது. ஆனால் அன்றுவரை அது அவளுக்கு எந்த ஒரு உடல் உணர்ச்சியையும் கொடுக்கவில்லை. அவன் அறிவிலும் பேச்சிலுமே அவள் மனதை அவனிடத்து இழந்தாள் செல்வி. அப்படி அவன் பேசிக்கொண்டு இருக்க அவன் பேசுவதை கேட்கவே இல்லை என்பதை புரிந்து கொண்டான். கையை அவள் முகத்தின் முன் அசைத்தபடியே செல்வி செல்வி என்றான். அவள் சுதாரித்துக்கொண்டு அவள் சொல்லு என்ன? அவன் என்ன காலையிலேயே கனவா? அப்படி என்ன யோசனை? அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏதோ ஞாபகத்துல இருந்தேன். அவன் அப்படி என்ன ஞாபகம்? அவள் ஒன்றும் இல்லடா, சும்மா ஒரு யோசனை. சொல்ற அளவுக்கு முக்கியம் இல்ல. அவன் சும்மா சொல்லுங்க என்னன்னு கேப்போம். அவள் உனக்கு இதுக்கு முன்னால காதல் வந்திருக்கா? அவன் மாம், இப்போ கூட காதல் இருக்கு. அவள் அப்படியா? யாரு மேல? அவன் யாருன்னு தான் இருக்கணும்னு இல்லையே, எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அவள் புரியல, தெளிவா சொல்லு. அவன் இப்போ இந்த புத்தகம் படிக்கிறேன்னு வைங்க. அதுல ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா அதோட காதல் ஏற்படலாம். ஒரு நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டா அது மேல காதல் ஏற்படலாம். இல்ல, ரோட்ல போறப்போ ஒரு அழகனா நாய் குட்டிய பாக்குறப்போ அதுக்கு மேல காதல் ஏற்படலாம். அவள் நல்லா தான் பேசுற. அதெல்லாம் இருக்கட்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான காதல் எப்படி விவரிக்கிறது? அவன் அதுவும் அதே போல தான். யாருக்கு வேணாலும் யாரு மேல வேணாலும் காதல் வரலாம். எனக்கு உங்களிடம் இப்படி உட்கார்ந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஒரு வகையான காதல்னு சொல்லலாம். அவளுக்கு அதை கேட்டு கொஞ்சம் மனம் நெகிழ்ந்தது. அவன் கபடம் இல்லாமல் பேசியது அவளுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது. அந்த மழையின் குளிருக்கும் அவன் மனதுக்குள் கொடுத்த வெதுவெதுப்புக்கும் அவளுக்கு அந்த தருணம் சுகமாக இருந்தது. மழை நீர்க்க அவள் வீட்டுக்கு கிளம்பினாள். அன்று அவனுக்கு ஒன்று புரிந்தது. அந்த அழகி அவனிடத்தில் காதல் கொண்டுள்ளாள் என்று. செல்வி ஒன்றும் சும்மா இல்லை. அவள் பார்க்க நடிகை மும்தாஜ் போல இருப்பாள். அவளை விட சற்று உயரம் என்று கூட சொல்லலாம். 45 வயது என்று பார்த்தவுடன் சொல்ல முடியாது. முகத்தில் ஒரு பெரிய கண்ணாடி அணிந்து இருப்பாள். எப்போதும் சேலை தான். கழுத்தில் ஒரு பெரிய தாலி, கையில் ஒற்றை வளையல், ஒரு லெதர் கைக்கடிகாரம். செழிப்பான வீட்டு பெண் என்றாலு அது உடையிலும் அணிகலன்களில் தெரியாது. பேச்சும் பெருமைப்படும் வகை இருக்காது. பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவள். அவனுக்கும் அவளை பிடித்து இருக்க இருவரும் ஏதோ ஒரு காரணத்தால் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள். அவர்களின் நெருக்கம் அதிகரிக்க செல்ல தட்டல்களும் நக்கல் பேச்சுகளும் அதிகரித்தது. காதல் கவிதைகளும் அவர்கள் பேச்சில் நிரம்பி வழிய அவளுக்கு அவள் வாழ்க்கை புதிதாக பூத்தது போல இருந்தது. அப்படி ஒரு நாள் அவன் கடையில் இருந்த நேரம் அவன் கையில் ஒரு ஆங்கில நாவலை பார்த்தாள். அது என்ன கதை என்று கேட்க அவன் அது தான் தி ரீடர் என்ற புத்தகம் என்றான். அவள் கதையை கேட்க அவன் சொல்ல மறுத்தான். மாறாக அவள் கையில் அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னான்.
அவளுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து படிக்க. அதில் ஒரு பையனுக்கும் ஒரு பெரிய பெண்ணுக்கும் இடையேயான காதலும் காமமும் கலந்த ஒரு கதையாக இருந்தது. அந்த கதை அவளை மிகவும் பாதிக்க, அதில் வரும் நெருக்கமான தருணங்களை வசிக்கும் நேரம் அவள் தானும் அவனும் சேர்த்து இருப்பதைப் போல மனதினுள் எண்ணினாள். இரவு மெல்லிய விளக்கு ஒளியில் அவள் அதை படிக்க படிக்க மனதில் இருந்த அந்த பிம்பம் அவளை திணற செய்தது. ஒரு வாக்கியத்தில் அவள் அவனோடு நீர்த்தொட்டியில் இருக்கும் பாகம் வர, அதில் அவள் அவனையும் அவளையும் கண்களை மூடி எண்ணினாள். கதையை வாசித்தவள் வார்த்தைகளிலே வடிய துவங்கினாள். புத்தகத்தை மூடி பெருமூச்சு விட்டு கண்ணாடியை கழட்டினாள். வாய்வழியாக மீண்டும் ஒரு பெருமூச்சு விட்டவள் நேரே பாத்ரூம் சென்று குளித்தாள். 4 நாட்களில் அதை படித்து முடித்தாள். அந்த 4 நாட்களில் எத்தனை முறை வந்தது என்று அவளுக்கே தெரியாது. கதையை முடித்து அவனிடம் புத்தகத்தை கொடுக்க சென்றவள், அவனை பார்த்த விதமே வித்தியாசமாக இருந்தது. அவனுக்கும் அது தெரியும். அந்த கதையை அவள் படித்தால் கண்டிப்பாக உணர்ச்சிவசப்படுவாள் என்று. எனவே கதை எப்படி என்று கேட்டான். அவளுக்கோ வெட்கம் வர ஏதும் சொல்லவில்லை. அவன், கதை படிக்கிறப்போ ஏதாவது அந்த கேரக்டர் ஓடு பொருத்தி பார்க்க முடிந்ததா? அவள், 4 நாட்கள் அதை படித்து முடிக்கிறதுக்குள்ள என் கற்பனை எங்கெங்கெங்கோ போச்சி. அவன், எந்த பாகம் எல்லாம் படிக்கிறப்போ அப்படி கற்பனை போச்சி. அவள், அவசியம் சொல்லணுமா? அவன், கேட்க ஆர்வமா இருக்கேன் சொல்லுங்க. அவள், அந்த குளியல் தொட்டி காட்சி மற்றும் அவங்க ஒன்னா இருக்கிற நேரம் எல்லாம் என் மனசு ரொம்பவே ஏக்கமா இருந்துச்சு. அவன், அப்படி காதல் நெருக்கம் வீட்டுல கிடைக்கலையா என்ன? அவள், கிடைச்சா நான் ஏன் காதலை தேடி புத்தக கடையில இருக்க போறேன். அவள் சொல்லாமல் சம்மதம் சொன்ன விதத்தை பார்த்து அவன் புன்னகைத்தான். அவன், கூடிய சீக்கிரம் அந்த தனிமை கிடைக்கும்னு நம்புறேன். அவனும் சம்மதம் சொன்னது அவளுக்கு மனதில் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருக்க. அதன் பின்னர் தினமும் இரட்டை அர்த்த வார்த்தைகளும் ஆலை தின்னும் பார்வைகளுமாக அவர்களின் நாட்கள் ஓடியது. இருவரும் எப்போது தனியே ஒரு தருணம் கிடைக்கும் என்று எங்க. அப்படி ஒரு நாளும் வந்தது. செல்வி அவளின் அம்மா அப்பா ஊருக்கு அவளை பார்க்க வருவதாக இருந்தது. அதற்காக அங்கே சற்று தொலைவில் இருந்த ஒரு 3 நட்சத்திர ஹோட்டலில் அவள் ரூம் புக் செய்து இருந்தாள். அவள் அப்பாவிற்கு சொந்தக்காரர் வீட்டில் தங்குவது பிடிக்காது. எனவே அங்கே புக் செய்து இருந்தாள். ஆனால் அவர்கள் வருகை கடைசி நேரத்தில் கேன்சல் ஆக அவர்கள் வரவில்லை. இவள் புக் செய்த அறையை கேன்சல் செய்ய முயன்றும் அது அந்த நேரத்தை தாண்டியபடியால் செய்ய முடியவில்லை. அவளுக்கோ ஒரு எண்ணம் தோன்றியது. மனதில் அதை எண்ணி அன்று காலை சிறப்பாக குளித்து ரெடி ஆனாள். தினமும் காலை அவள் மகளை அவள்தான் ஸ்கூலுக்கு அழைத்து செல்வாள். அப்போது அவள் கணவனிடம், இன்னைக்கு நான் போயிட்டு அப்படியே சாயங்கலாமா பாபாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். என் தோழி ஒருத்திக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு, பாத்துட்டு வரேன். அவனும் சரியென்று சொல்ல, மகளை பள்ளியில் விட்டுவிட்டு அவனுக்கு போன் செய்தாள். விஷத்தை தெளிவாக விளக்கி அவனை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி சொன்னாள். நேரே அந்த ஹோட்டலுக்கு சென்றாள். அவள் புக் செய்திருந்த ஹோட்டலில் செக்கின் செய்தாள். அவள் ஒரு விருந்தாளியை எதிர்பார்க்கிறேன் என்று கீழே ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு மேலே சென்றாள். அவள் படபடப்பில் காத்திருக்க, காலை 10 மணியளவில் அவள் இருந்த அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவள் உடல் லேசாக நடுங்க, மெதுவாக எழுந்து சென்று கதவை திறக்க நகர்ந்தாள். போகும் வழி கண்ணாடியை பார்த்து தலையை சரிசெய்தாள். கதவை திறந்தவள் முகம் கோபம் ஆனது. ரூம் சர்வீஸ் என்று ஒரு பெண் நிற்க, எதுவும் வேண்டாம் என்று அனுப்பினாள். தொந்தரவு செய்ய வேணாம் என்ற வாசகத்தை வெளியே தொங்க விட்டு கதவை சாற்றினாள். 10 நிமிடம் கழித்து மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்க. இம்முறை அது அவன்தான். அவளுக்கு அவனை தனிமையில் பார்த்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உள்ளே வா என்று அழைத்து கதவை உடனே சாற்றினாள்.
உள்ளே இழுத்து கதவை சாற்றியவளுக்கு என்ன செய்வது, எப்படி துவங்குவது என்று தெரியவில்லை. அமைதியாக அந்த விசாலமான கட்டிலில் சென்று முனையில் அமர்ந்தாள். அவனோ கால்களில் இருந்த காலணிகளை கழட்டி குளியல் அறையினுள் சென்றான். உள்ளே சென்று முகம் கைகால் கழுவி வெளியே வந்தவன் கையில் ஒரு துண்டோடு வந்தான். அவள் அருகே நின்று முகம் துடைக்க அவன் எப்போது வந்து தொடங்குவார் என்று அவள் ஏங்கியது. ஆனாலும் பெண்மையின் கூச்சம் அவளை முதலில் துவங்க தடுத்தது. அவனை அவளால் முகம் பார்க்க முடியவில்லை. முகத்தில் அப்படி ஒரு வெட்கம். 42 வயதில் அவளை ஒருவன் இப்படி வெட்க பட வைப்பான் என்று அவள் கனவில் கூட எண்ணியதில்லை. அப்போது கையில் இருந்த துண்டை கட்டிலில் வீசியவன் அவள் முன்னே சென்று மண்டியிட்டான். அவள் தலை குனிந்து இருக்க கீழே குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளுக்கு வெட்கம் தாங்கவில்லை. முகம் சிவக்க புன்னகைத்தாள். அவள் உடலுக்குள் மின்சாரம் பாய உடம்பு எல்லாம் வியர்க்க அவன் ஆரம்பிக்க அன்று அவளுக்கு அவள் வாழ்நாளில் கிடைக்காத பாசமும் சந்தோஷமும் கிடைத்தது.